சென்னையில் நேற்றிரவு தொடங்கிய சாரல் தற்போது நீடித்து வருகிறது. சென்னையில் இன்றைய வானிலை நிலவரம் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் நேரலையில் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். லிபிகா, சென்னையில தொடர்ந்து மழை இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது? லாவண்யா, டிட்வா புயலானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கின்றது. இதன் காரணமாக தொடர்ந்து தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களிலும் மிதமான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்திருந்தது. இந்த நிலையை பொறுத்தவரை சென்னையை பொறுத்தவரை நேற்று இரவில் இருந்து நகரின் பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழை தொடர்ந்து வருகின்றது. அந்த வகையில் அதிகாலை முதல் நகரின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை தொடர்ந்து வருவதை நம்மால் நேரலில் பார்க்க முடிகிறது. குறிப்பாக வள்ளுவர் கோட்டம், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வடபழனி, கோயம்பேடு, மதுரவாயல் உள்ளிட்ட சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளிலும் அதிகாலை முதல் தொடர்ந்து மிதமான மழை என்பது தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் இன்று முழுவதும் சென்னையை பொறுத்தவரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. அதேபோன்று திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கில் மையம் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்றைய தினம் நண்பகல் நேரங்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் அதுவரை தமிழகத்தை பொறுத்தவரை மிதமான மழை தொடரும் எனவும் சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்று நாள் முழுவதும் மிதமான மழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.